வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் சேஃப்டி சீலர் அப்ளை பண்ண போகிறோம். அது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேஃப்டி சீலர் எதுக்கு அப்படின்னா, இந்த வாசக்கால் வைப்போம். அதுக்கு முன்னாடி வந்து சேஃப்டி சீலர் அடித்து வச்சாக்கா அந்த சிமெண்ட்டு, மழை தண்ணி, அந்த தண்ணிலாம் ஊற்றுவாங்க, சிமெண்ட்டு கரை எது பட்டாலும் ஒன்றுமே ஆகாது. அதுக்கு தான் நம்ம சேஃப்டி சீலர் அடிக்கிறோம். அது பற்றி வீடியோ தான் இந்த வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேஃப்டி சீலருக்கு ஃபஸ்ட்டு வந்து 100ஆம் நம்பர் எமரி பேப்பரில் க்ளீனாக தேய்ச்சிக்கணும். மூளை முடுக்கு பிசுறுலாம் இருக்கும். ஏன் நம்ம தேய்க்கிறோன்னா, ஆரம்பத்தில் க்ளீனாக சீவி தேய்ச்சி நம்ம அப்ளை பண்ணிட்டாக்கா அடுத்தது சீவி தேய்க்கிற வேலை இருக்காது. நம்ம கது செய்கிறப்போ நம்ம தேய்ச்சி போகிற மாதிரி தான் இருக்கும். க்ளீனாக தேய்ச்சிட்டு ஆரம்பத்தில் நல்லது, பிசுறு இல்லாத. அப்புறமா நம்ம தூசெலாம் தள்ளிட்டு சீலர் அப்ளை பண்ணலாம். அது எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இவ்வளோ பெரிய வாசக்காலுக்கு வந்து நம்ம 1/2 லிட்டர் வச்சாவே போதும் சேஃப்டி சீலர். நம்ம சீலர் மிக்ஸ் பண்ணுறது 1க்கு 1 தின்னர் மிக்ஸ் பண்ணணும். அதாவது மட்டத்தெல்லாம் 1க்கு 1 மிக்ஸ் பண்ணால் சரியாக போயிடும். அதாவது பூ டிசைன்லாம் இருந்தாக்கா நம்ம 1 லிட்டர் சீலர் வாங்குறோன்னா அதுக்கு 1.5 லிட்டர் தின்னராக மிக்ஸ் பண்ணணும். பூ டிசைன்லாம் இருந்தால் அப்போ தான் நல்லாயிருக்கும். நம்ம கட்டியாக பூக்கள் அடித்தாக்கா மொத்த ஆயிரும். கோட்டில் இருக்கிற அந்த கீத்துங்கெலாம் போய் உக்காஞ்சிரும், வெள்ளை ஆயிரும். அதனால் பூக்கெல்லாம் 1க்கு 1.5 கலக்கலாம். தின்னர் நல்லாயிருக்கும். மட்டத்தெல்லாம் 1க்கு 1 கலந்து அடிக்கலாம். அது ஒன்றும் நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப கட்டி அடிக்கக்கூடாது. ரொம்ப கட்டி அடித்தாக்கா மொத்த ஆயிரும். நல்லா மிக்ஸ் பண்ணி பெருசில் நம்ம பூக்கெல்லாம் நல்லா அடிச்சிக்கலாம். நல்லா அந்த மூளை மூட்டுக்கெல்லாம் நல்லா ஒரே மாதிரி அடிச்சு போகணும். சேஃப்டி சீலர் அடிக்கிறப்ப தெரியும், நல்லா ஒரு மைக்கா மாதிரி ஒரு ஃபினிஷிங் வரும். இது சேஃப்டி சீலர் நம்ம எதுக்கு அடிக்கிறோம் அப்படின்னாக்கா, அதாவது சிமெண்ட்டு அந்த தண்ணி கிண்ணிலாம் ஊற்றுவோம். அதாவது நம்ம வாசக்கால் வைப்போம், அந்த சிமெண்ட்லாம் அடிப்பாங்க, தண்ணிலாம் ஊற்றுவாங்க பெயிண்ட் அடிக்கிறப்போ. அதெல்லாம் நம்ம இந்தமாரி மரத்தெல்லாம் படிச்சுன்னா கருப்பாயிரும். வேங்க மரத்தில் தேக்கு மரம்னா வெள்ளை ஆயிரும். இது வந்து வேங்க மரத்தில் வந்து கருப்பாயிரும். இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு கோல்டன் ப்ரௌன் மாதிரி நல்லா ப்ரௌன் கலராக சூப்பராக இருக்கும், க்ளீனாக. அதுவும் நம்ம வேங்க மரத்துக்கு தண்ணி அந்த சிமெண்ட்லாம் பட்டாக்கா சிமெண்ட்லாம் வந்துடும். சிமெண்ட்லாம் போட்டு கருப்பாயிரும், அசிங்கமாக இருக்கும். அதனால் நம்ம சேஃப்டி சீலர் போட அதெல்லாம் ஒன்றும் ஆகாமல் நல்லா க்ளீனாக இருக்கும். நம்ம இந்த 1/2 லிட்ரு மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம ஒரு 4-5 கோட்டிங் அடிக்கலாம். இந்த ப்ரெஷ்லேயே அடித்தா கூட நல்லா 4-5 கோட்டிங் அடிக்கலாம். இதில் நீங்கள் இப்போ மல்லு துணி யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்ம ப்ரெஷ்லேயே அடிக்கலாம் சேஃப்டி சீலர்ன்றது. நம்ம இது பியூ பாலிசி, அதாவது எக்ஸ்டீரியர் பாலிசி போட போகிறீங்க, மழை வெயிலாம் நல்லா தாங்கணும் அப்படின்னா நம்ம பேஸ் கோட்லேயே இதுமாதிரி அடிச்சிக்கலாம். ஏன்னா பேஸ் கோட்டில் அடித்தாக்கா இன்னும் நல்லது. நம்ம சேஃப்டி சீலர் நம்ம கை பாலிஷ் போட போகிறோம் அப்படின்னா நம்ம இந்த சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணலாம். நம்ம கன் பாலிஷ் போட போகிறோம் அப்படின்னாக்கா பியூ சீலரை வாங்கி ஆரம்பத்திலே நல்லா க்ளீனாக தேய்ச்சி அப்ளை பண்ணிடலாம். நம்ம எதுக்காக பியூ சீலர் ஆரம்பத்திலே அடிக்கணும்னா, நம்ம சாண்டிங் சீலர் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா கன் பாலிஷ் போடணும் அப்படின்னு நீங்கள் யோசனை பண்ணுவீங்க. அப்படி யோசனை பண்ணுறது தப்பு இல்லை. அது முதல்ல மொத்தத்தையும் சீவி தேய்ச்சி க்ளீனாக எடுக்கிற மாதிரி இருக்கும். கன் பாலிஷ் போடுற மாதிரி இருந்தால் அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து உட் ப்ரேமர் அப்ளை பண்ண போகிறோம். இப்போ வாசக்காலுக்கு அவுட் சைடில் நம்ம வந்து சீலர் அப்ளை பண்ணிட்டோம். இப்போ இன்டீரியர், அதாவது உள் ஒர்க், வாசக்கால் வந்து சோத்து வரும்போது பார்த்திங்கன்னா அந்த இதுக்கெல்லாம் நம்ம உட் ப்ரேமர் அடிக்க போகிறோம். உட் ப்ரேமர் அடித்தா கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கும், செல்லுக்கு அடிக்காத இருக்கும். அதாவது உள்ளே மட்டும் அடிக்கணும். நம்ம பெயிண்ட்டு அடிக்கிற மாதிரி தான் இதுவும். உட் ப்ரேமர் ஒரு 1க்கு 2 முறை நல்லா 2 கோடிங் அடிக்கலாம். உட் ப்ரேமர் இது வந்து சோத்து வாரம் போகிற பகுதி மட்டும். இது எங்கெங்கே சோத்து வாரம் போகுது, எல்லாம் சோத்துலாம் போகுது, அது ஃபுல்லாக ஒயிட் ப்ரேமர், அது உட் ப்ரேமர் அடிக்கணும். இந்த ஒயிட் ப்ரேமர் வந்து நம்ம பூ டிசைன்லாம் அடிக்கக்கூடாது. சேஃப்டி சீலர் நம்ம எப்படி அடிச்சிடும் பாருங்கள். இப்போ ஃபினிஷிங் எப்படி இருக்குது பாருங்கள், அது மாதிரி தான் அடிக்கணும். சைடில் மட்டும் சோத்து வர போகிற பகுதி மட்டும் நம்ம ப்ரேமர் அடிக்கணும். இந்த வீடியோவில் எதனா டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் வீடியோக்கள் தொடர்ச்சியாக பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.